அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரையும் ஜேஎன்ஸ்பியா சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருது. என்னன்னு சொன்னால், எல்லா சண்டையிலையும் வெற்றி பெறுகிறது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. சில விஷயங்களில் விலகி நடப்பது தான் முதிர்ச்சி. சில விஷயங்களில் வயசு அதிகமானாதான் முதிர்ச்சி வரும்ங்கிறது இல்லை. அனுபவம் அதிகமானாதான் வாழ்க்கையில் முதிர்ச்சி வரும். அதுக்காகத்தான் சொல்கிறாங்க, அனுபவசாலிகள் ரொம்ப பெருமதி மிக்கவங்க. வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையும் ஒரு அனுபவசாலி. ஒவ்வொரு ஆக்களுக்கும் எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குமெண்டு இல்லை. ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாச அனுபவங்கள் இருக்கும். அந்தந்த அனுபவங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது, அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய முதிர்ச்சி. ஒரு காலத்துல எல்லாத்துக்குமே பதில் செல்றதுக்கு துடிச்ச மனம் இன்னைக்கு சில விஷயங்களை சிரிச்சு விட்டே கடந்து செல்கிறது. ஒரு டைம்ல எல்லா பிரச்சனைக்குமே நம்ம பதில் சொல்லி ஒரு முதிர்ச்சி ஒன்று அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நாமளே அமைதியாக்கிடுவோம். அந்த அமைதியை ஒரு பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்ல போனோம்டா நம்ம டயர்டா தான் போயிடும். மனிதர்களை நிச்சயமா நம்மளால மாற்றலாம். எல்லா மனிதர்களையும் நம்ம மாற்றணும் என்று நினைச்சோம்டா நம்ம தான் கடைசிக்கு இறந்து போற ஒரு நிலை தான் வருமே தவிர மாற்றி ஒரு மனிதனை நம்மளால மாற்றலாம். ஒரு சமூகத்தை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், நம்மளோட மனநிலைகளை எடுத்து சொல்லலாம். ஆனா அவங்க மாறுவாங்கன்னு நினைச்சா அது நம்மளோட தப்பு. சில விஷயங்கள் நம்மளை மீறி ஒரு எல்லைக்கு போயிடும். அது நம்ம மாற்றவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம அமைதியாகிறோம். அந்த அமைதி தான் நம்மள மிச்சம் ஒரு வலுவடைந்த ஒரு மனிதர்களாக மாறும். இந்த மனிதர்களால நம்மளோட மனசை காயப்படுத்தவே இயலாங்கிற ஒரு நிலைக்கு எப்போ வரோம்னு சொன்னா, நம்ம அமைதி ஆயிட்டோம்டா தானாவே நம்மளோட மனம் சந்தோஷமா இருக்கணும்டா, நம்மளோட மனம் நிம்மதியா யாராலையுமே காயப்படக்கூடாது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணும்டா, சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல சில முடிவுகள்ல நம்ம அமைதியா இருக்கிறது தான் சிறந்த வழி நமக்கு. சில இடத்துல சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல அந்த இடத்தை விட்டு விலகி செல்றது தான் சிறந்த ஒரு முடிவா இருக்கும். அதை நம்ம பயம் என்று சொல்லலாம். அது அவங்க பயம் என்று நினைச்சா நம்ம ஒண்ணுமே செய்ய இயலாது. நமக்கு மன நிம்மதி வேணுமா இருந்தா நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி செல்றது தான் ஒரு சிறந்த முடிவா இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு நிம்மதியையும் விலகி செல்றது பயமும் இல்லை. அந்த இடத்தை விட்டு நாம நீங்கி சொல்றது, அந்த இடத்தை விட்டு நம்ம ஒரு தூரமாகி போறது தோல்வியும் இல்லை. வாழ்க்கைக்குரிய மன அமைதியையும் ஒரு சுயமரியாதையையும் நம்மளோட மன நிம்மதியையும் நம்ம தேடி செல்றதுக்கான ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு முடிவா அந்த விஷயம் அமையும். அந்த அமைதிங்கிறது அந்த முதிர்வு அடைஞ்ச ஆக்களுக்கு தெரியும், அது வாழ்க்கையில இவ்வளோ பெரிய வெற்றியான இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு சொல்லி. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லி களைச்சி போய் இனி மனிதர்களை நம்மளால மாற்றவே இயலாங்கிற ஒரு நிலையில ஒரு முதிர்வு ஒன்று வரும் இல்லையா, அந்த முதிர்வு தான் உண்மையான அமைதி. அந்த அமைதியை அடைந்த மனிதர்களுக்கு தெரியும், அது இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மன நிம்மதியையும் வெற்றியையும் ஒரு இலக்கையும் நம்மளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அவங்க அதால் எவ்வளவு நிம்மதியா வாழ்றாங்கங்கிறது அதை அனுபவிக்கிற மனிதர்களுக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்றாங்க, அனுபவசாலிகள் வாழ்க்கையில போற்றப்பட வேண்டியவங்க. யாரோட நேரம் செலவழிக்காட்டியும் ஒரு நல்ல அனுபவசாலிகளோட இருந்து நம்ம நேரம் செலவழிக்கிறது அது நமக்கு பொன்னான பொக்கிஷம் என்று சொல்லுவாங்க. நல்ல அனுபவசாலிகள்ல வாழ்க்கையில சந்திச்சு பேசுற தருணங்கள் கிடைச்சா அதை நீங்க இழந்துடாதீங்க. அனுபவசாலிகள் முதியவர்கள்லையும் எல்லாரும் முதிர்வடைஞ்சேன் இல்லை. ஆனா அதுல ஒவ்வொரு முதியவர்கிட்டையும் ஒவ்வொரு முதிய நம்மளோட வயது போன ஆக்கள்கிட்ட கட்டாயம் ஒரு அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டு நம்மளுக்கும் அவங்க சொல்றதை கேட்டு சில விஷயங்கள்ல அமைதியை கடைப்பிடிங்க, வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும். சில நேரங்கள்ல அமைதியா விலகிறது 100 வார்த்தைகளை விட ஒரு பெரிய ஒரு பதில். வாழ்க்கையில அமைதியை காக்குறது இருக்குதானே, அது ரொம்ப பெரிய பதிலா அவங்களுக்கு சேரும். உங்களோட மன அமைதியை நீங்க தான் காப்பாற்றிக்கணுங்க. எல்லா சண்டையிலையும் ஜெயிக்கிறத விட மன அமைதியாக வாழ்றதே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை.
இன்னைக்கு இந்த காலத்தில், இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டாயம் நிம்மதி தான் தேவை. அந்த நிம்மதியை நம்மளே நிறைய விஷயங்களுக்காக வேண்டி இழந்துடக்கூடாது. கட்டாயம் எல்லாரும் சந்தோஷமாக வாழுவோம், நிம்மதியாக வாழுவோம், அமைதியான வாழ்க்கையோண்டு வாழுவோம், எல்லாரும் நல்லா வாழுவோம்ங்கிறத நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டி பிரார்த்திங்க. இந்த சேனலுக்கு கட்டாயம் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.